அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே அதிமுகல இருந்து தங்களோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகா போன எக்ஸ் எம்எல்ஏக்கள் ஒரு உள்ள குமுறல்ல ஒரு புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். ஏன்டா அதிமுகல இருந்து நம்ம விலகி தாவேகாவுக்கு போனோம், இங்க நமக்கு மரியாதையே இல்லையே, இந்த பதவியும் கொடுக்கலையே அப்படிங்கிற அந்த உள்ள குமுறல் நம்ம எல்லாருக்குமே கேட்குது. இப்போ அதுல ஒரு புதிய முன்னேற்றம் என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு பெரிய பூகம்பமாவே இந்த பிரச்சனை வெடிச்சிருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா, தாவேக்கால சேர்ந்து இத்தனை நாள் ஆச்சு, நமக்கு எதுவுமே இவர்கள் பதவி எதுவும் கொடுக்கல அப்படின்ட்டு அடுத்தது நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பொள்ளாச்சியில ஒரு ரெசார்ட்ல இவர்கள் எல்லாருமே சேர்த்து ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தியிருக்கிறாங்க. அதாவது யாரெல்லாம் அதிமுகல இருந்து விலகி அங்க போன எம்எல்ஏக்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், இதற்கு முன்னாடி அமைச்சர்களா இருந்தவங்கன்னு சொல்லி அதிமுக மாஜிக்களோட மொத்த குழுவுமே அந்த ரெசார்ட்ல கூடி பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அவர்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுல அவர்கள் பேசின பல விஷயங்கள் இப்ப ஊடகங்கள்ல அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கசி ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, அவங்களுடைய குடும்பங்கள்லயே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டீங்க, இப்ப நீங்க போன இடத்துல உங்களுக்கு மரியாதையே இல்லை அப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னொன்று, இப்ப அதிமுகல இருக்கும்போது அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். என்னதான் அவர்கள் இங்க அமைச்சர்களா இல்லைன்னா கூட கட்சியில அவர்களுக்கு ஒரு மதிப்புன்னு ஒண்ணு இருக்கும். இப்ப தாவேகால பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, எங்களை விட ரொம்ப ஜூனியர் சின்ன சின்ன பசங்க, அவங்க கிட்டலாம் நம்ம கையை கட்டி நிக்க வேண்டியதா இருக்கு. சரி, அப்படியே கையை கட்டி நின்னாலும் ஏதாச்சும் நமக்கு ஏதாவது பதவி கிடைக்குமான்னு பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் அதுக்கான எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்லை. கட்சியில அடிப்படை உறுப்பினரா மட்டுமே வச்சிருக்கிறாங்க. அதிமுகல முன்னாள் அமைச்சர்களா இருந்தவங்களெல்லாம், சிட்டிங் எம்எல்ஏக்களா இருந்தவங்கலாம் பாத்தீங்கன்னா தாவேக்கால சேர்த்ததுக்கு பின்னாடி அடிப்படை உறுப்பினர் பதவி மட்டும்தான் கொடுத்து வச்சிருக்காங்க. திருப்பியும் நீங்க ராஜினாமா பண்ண தொகுதிகளில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் உறுதியா சொல்லவே இல்லை. நம்ம தொடர்ச்சியாக அதை பேசிட்டு இருக்கோம். அவர்கள் சர்வே எடுத்து பார்க்கும்போது இவர்களே மறுபடியும் நிப்பாட்டினா மக்கள் தோல்வியை தான் பரிசா கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சதுனால இவர்களுக்கு உறுதியும் வாக்குறுதியும் கொடுக்கல. சீட்டு கொடுப்போம்னு சொல்லிட்டு ஷுவரா இன்னும் இப்போ வரைக்கும் தலைமையில இருந்து ஒரு உத்தரவாதம் வரல. புஷி ஆனந்த் அவர்கள் தான் பஞ்சாயத்து பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க பொறுமையா இருங்க, தளபதி நல்லதே பண்ணுவார், எல்லாரையும் சரியா கவனிப்பார் அப்படின்னு சொல்லி அப்படியே ஹோல்டிங்ல வச்சிருக்காங்க. இவர்கள் ஒரு அளவுக்கு மேல பொறுமையா இருந்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துக்கு இவர்கள் மூவ் ஆயிட்டாங்க. இன்னொன்னு, அடுத்த எம்ஜிஆர் விஜய் அவர்கள் அப்படிங்கிறத நிலைநாட்டுறதுக்காக அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை கையில் எடுத்து இவர்கள்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இவர்கள் வேக வேகமா போய் சேர்ந்தது. ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா அந்த அதிமுகவினர்லாம் மொத்தமா சேர்ந்ததுக்கு காரணமே செங்கோட்டையன் அவர்கள் கிளப்பி விட்டதுதான். நீங்க இங்க வாங்க, நம்ம உங்களுக்கு பழைய பதவியெல்லாம் உங்களுக்கு புதுசா போட்டு தரலாம், உங்களை முன்னாடி மாதிரி ஒரு பெரிய ஆளுமையா நாங்க கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் தான் தனிப்பட்ட முறையில் பலருக்குமே போன் பேசி டீல் பேசி அவங்களுக்கு கூப்பிட்டுருக்கிறாரு. இப்ப போயிட்டு செங்கோட்டையன் அவர்கள்கிட்ட, ஐயா நீங்க சொன்னீங்கன்னு வந்தோம், எங்களுக்கு இங்க எதுவுமே கிடைக்கலைன்னு கேட்டா அவரும் அப்படியே கையை விரிக்கிறாரு. ஒண்ணுமே பண்ண முடியாது தம்பி, எனக்கே எங்க நிலைமை தான் இருக்கு. நீங்க செங்கோட்டையன் அவர்களுக்கே பாத்தீங்கன்னா முதல்ல அவருக்கு நிதித்துறை அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. அது அவரோட விருப்பத்தின் பேர்ல கொடுக்கப்படல, அவருக்கு அது கொடுக்கப்படுது. ஸோ தாவேக்கால நீங்க லிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விஜய், புஷி ஆனந்த், அப்புறம் ஆதவ அர்ஜுனா, அவர்களுக்கு அடுத்தபடியா இருக்கிறது செங்கோட்டையன் அவர்கள் தான். ஆனா இவருக்கே அவர் விருப்பப்பட்ட துறையை எடுத்த உடனே கொடுக்கல. அதற்கப்புறமா இவர் துறையை கொடுத்து மாத்திக்கிட்டாரு, கூட்டுறவு வாங்கிட்டார். ஸோ இப்படிதான் பாத்தீங்கன்னா அவரோட செல்வாக்கே இங்க இருக்கு. அப்ப இவர் போயிட்டு முக்கியமான பொறுப்புகள் அங்க போடுற மாதிரி நிலைமை இல்லை. அங்க பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள், விஜய் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பட்டாளமா இருக்கிறாங்க. அவர்களுக்கே அங்க பதவி போட்டி எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கு. அவர்கள் கூட சேர்ந்து நீங்களும் ஒரு லைன்ல நில்லுங்க அப்படின்னா இவர்களை வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. ரொம்ப ரிக்ரெட் பண்றாங்க, ரொம்ப மனம் வருத்தப்படுறாங்க, ஏன்டா நம்ம இங்க இருந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இந்த அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது, ரொம்ப ஒரு இக்கட்டான சூழலை நாங்க விஜய்க்கு ஆதரவு கொடுத்தோம். இங்க பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல இவர் ஆட்சி அமைப்பாரா இல்லையா, தாவேக்கு ஆட்சி அமையுமான ஒரு சந்தேகம் இருக்கும்போது நாங்க மொத்தமா சேர்ந்து 25 பேர் ஆதரவு கொடுத்தோம். எங்களோட பதவியை நாங்க ராஜினாமா பண்ணிட்டுலாம் தாவேக்கால சேர்ந்தோம். அப்ப இதெல்லாம் பண்ணியும் எங்களுக்கு எந்த விதமான முக்கியமான பொறுப்பும் கொடுக்கலையே அப்படிங்கிறது அவர்களுடைய ஆதங்கமா இருக்கு. அது கேட்கறது சரியா இருக்கலாம். ஆனா என்னன்னா, ஒரு கட்சியில இருந்து விலகி இன்னொரு கட்சிக்கு ஒரு கும்பல் போகுது அப்படின்னா நாளைக்கு நம்ம கிட்ட இருந்து விலகி வேற பக்கம் போக மாட்டாங்க என்ன நிச்சயம் உண்டு? தாவேக்கு கணக்கு போடுவாங்களா இல்லையா? நீங்க உங்களுக்கு சீட்டு கொடுத்து இரட்டை இலை சின்னத்துல நிக்க வச்சு தொகுதியா போய் பிரச்சாரம் பண்ண எடப்பாடிக்கே நீங்க ரிவிட் அடிப்பீங்கன்னா தாவேக்காவுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லையே. நேத்திக்கு வரைக்கும் நீங்க எங்களை ஒரு நடிகரா சொல்லி திட்டிக்கிட்டு இருந்தீங்களே, தாவேக்கான்ற கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே, இன்னைக்கு நான் உங்களை பதவி கொடுத்து முக்கியமான இடத்துல உட்கார வச்சா என் கட்சிக்காரனும் என்ன மதிக்க மாட்டான், பொதுமக்களும் மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் தாவேக்கா தலைமையினுடைய பார்வை. அது சரியான பார்வை தான், இவர்களை இந்த இடத்துல தான் வைக்கணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் அவர்களினுடைய தாவேக்கா இணைப்பு விழாவில் விஜய் அவர்கள் கலந்து கொள்ளவே இல்லை. இந்த மாதிரி ஒரு அவமானம் நடக்கவே நடக்காது. ஏன்னா யாராச்சும் ஒரு நபர் அதிமுக இணையறாரு அப்படின்னா அவர் ஒரு பெரிய பிரபலமா இருக்கணுங்கிற தேவையே இல்லை.
நீங்க வந்து ஒரு யூடியூபரா இருப்பாங்க, இல்ல ரொம்ப ஒரு சாதாரணமான பத்திரிகையாளரா இருப்பாங்க, இல்ல வேற ஒரு கட்சியில ஒரு உறுப்பினரா இருப்பாங்க, ஒரு முக்கியமான சில பொறுப்புகள் இருப்பாங்க. ரொம்ப பெரிய பொறுப்புலாம் இல்ல, முன்னாள் அமைச்சர்கள் மாதிரிலாம் இல்ல. ஒரு சாதாரணமான ஒரு ஒன்றிய செயலாளர் இல்ல ஒரு மாவட்ட செயலாளருக்கும் கீழ இருக்கக்கூடிய பதவியில உள்ளவங்களே வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்களை நேரடியா சந்திச்சு ஒரு பூங்கொத்தை கொடுத்து சேர்ந்துப்பாங்க. இதுதான் வந்து அதிமுகல கட்சியில ஆட்கள் இது வரைக்கும் அப்படிதான் நினைச்சிருக்காங்க. ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகல வந்து இப்ப சிட்டிங் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர்களை கூட என்ன பண்ணலன்னா விஜய் அவர்கள் சந்திக்கல, புஷி ஆனந்த் அவர்களே போதும் அப்படின்னு அனுப்பி வச்சிட்டாங்க. ஸோ இந்த அளவுல தான் அவர்களுடைய அந்த அணுகுமுறை அப்படிங்கிறது இருக்கு. ஸோ தாவேகா கடந்த தேர்தலில் கூட்டணிகளே எதுவுமே அமையாம இருந்ததுக்கு ஒரு காரணமா அமைஞ்சதும் இந்த அணுகுமுறை தான். யாரையுமே வந்து அவர்கள் இறங்கி வந்து பார்க்க மாட்டாங்க, பேச்சுவார்த்தை நடத்த மாட்டாங்க. அவர்களாம் வந்து காத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவர்களுக்கு உண்டு. அப்போ இந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது இந்த மூத்த அரசியல்வாதிகளுக்கு சுத்தமா செட் ஆகல. ஒரு உள்ள குமுறல்ல இருக்கிறாங்க. இதுல இந்த கொங்கு மண்டலத்திலிருந்து பிரிஞ்சு போனவங்க தான் அநியாயத்துக்கு வந்து அப்படியே புலம்பிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா ஒரு பெரிய படையவே திரட்டிட்டு போயிருக்காங்க. யாரெல்லாம் கொங்கு மண்டலத்திலிருந்து மட்டும் போயிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றேன் கேளுங்க. முதல்ல முன்னாள் அமைச்சர்களா இருந்து இப்ப தாவேகால சேர்ந்திருக்கக்கூடிய KP ராமலிங்கம், ராதாகிருஷ்ணன், MSM ஆனந்தன் இவர்கள்லாம் இப்ப தாவேகால வந்து இருக்கிறாங்க. ஆனா எந்த விதமான பதவியும் அவர்கள் கொடுக்கப்படல. அதே மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலில் நின்று வெற்றி பெற்று MLA-க்கள செலக்ட் ஆனதுக்கு பின்னாடி கொங்கு பகுதியிலிருந்து அங்க போனவங்க MR விஜயபாஸ்கர், பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா, இது எல்லாருமே கொங்கு ரீஜன்ல உள்ளவங்க. அடுத்து முன்னாள் MLA-க்களா இருந்தவங்க பொன் ஜெயசீலன், எட்டிமடை சண்முகம், சாந்திராமு, இவர்கள்லாம் அதிமுக இதுக்கு முன்னாடி வந்து போட்டியிட்டு MLA-க்களா இருந்தவங்க. அடுத்து இப்ப வந்து சிட்டிங் மாவட்ட செயலாளராக இருந்தவர் அவர் தாவேகாக்கு தாவி இருக்கிறாரு. கப்பச்சி வினோத், தாஜ் கோபாலகிருஷ்ணன், அதே மாதிரி முன்னாள் மேயர் விசாலாட்சி, இவர்கள் எல்லாருமே கொங்கு பகுதியிலிருந்து மட்டும் போயிருக்கிறாங்க. இப்போ கொங்கு வந்து எப்பவுமே அதிமுகவோட ஒரு ஸ்ட்ராங்கான ரீஜன் அப்படிங்கிறது தெரியும். அப்ப அந்த இடத்துல நம்ம அதிமுக வீக் பண்ணாதான் நாம வந்து இப்ப அதிமுக இருக்கக்கூடிய இடத்த நாம ஃபில் பண்ணிடலாம். நாம வந்து எம்ஜிஆர் அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களாம் ஒரு தலைவராக காட்டி அந்த பாதையில நம்ம திமுகவுக்கு எதிரணியா நம்ம கட்டமைச்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதான் டிவிகேவோட பிளான். அதனாலதான் அவர்கள் தொடர்ச்சியா வந்து அதிமுகல இருந்து ஆட்களை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த குதிரை பேர குற்றச்சாட்டுகள்லாம் ஆளுநர் வரைக்கும் போய் ஆட்சிக்கே சிக்கல் வந்துருமோ, ஆட்சியை கவிழ்த்து விட்டுருவாங்களோங்கிற பயத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் MLA-கள்கிட்ட பெருசா அப்ரோச் பண்ணாம இருக்கிறாங்க. இல்ல முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டீல் பேசி ஆளுங்களை எடுக்க தான் அவர்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சூழல்ல கொங்கு பகுதியில இருந்து மட்டி இவ்வளவு பேர் போயிருக்கும் போது இத்தனை பேர்ல பெயர் சொல்லிக்கிற மாதிரி ஒரே ஒருத்தரை தவிர யாருக்குமே ஒரு பதவி கொடுக்கல, செங்கோட்டையனை தவிர. அதுவும் செங்கோட்டையன் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடியே கட்சி பிரச்சனைகள்ல உட்கட்சி மோதல்ல எடப்பாடி அவர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி தாவேக்கால சேர்ந்தவர். முன்னாடியே போனனாலதான் அவருக்கு இந்த பதவி. அதுவும் அந்த டைம்ல தாவேக்காவை யாருமே சீண்டல. யாருமே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு அரசியல் கட்சியை மதிச்சு நாளைக்கு இவர்கள் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வச்சு யாருமே போகல. செங்கோட்டையன் அவர்களுக்கும் வேற வழி இல்லாம தான் போனாரு. இங்க அதிமுகல இருந்து ஒன்றும் பண்ண முடியல. எடப்பாடியை கெடு விதிச்சாரு. உங்களுக்கு 10 நாள் டைம், அதுக்குள்ள நீங்க வந்து எல்லாரையும் ஒன்றுபட்ட அதிமுகவை நீங்க உருவாக்குறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தலைமைக்கு சவால் விட்டாரு. கட்சியை விட்டு தலைமை நீக்கினாங்க, அங்க போயிட்டாரு, பதவியிலிருந்து நீக்கினாங்க. அப்ப இவரே கட்சியை விட்டு விலகிட்டாரு. ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல தான் தாவேகா அவர் வந்து உள்ள எடுத்துக்குச்சு. ஸோ அவருக்கே தெரியாது தாவேகா ஜெயிக்கும், நாளைக்கு நம்ம இது மாதிரி ஒரு முக்கியமான அமைச்சராக இருப்போன்றது தெரியாது. ஸோ இன்றைக்கு அவரை தவிர இங்க இருந்து போன கொங்கு பகுதியிலிருந்து போன யாருக்குமே அங்க எந்த வேலையுமே கிடையாது. ஒரு சின்ன பதவி கூட கொடுக்கல, வெறும் அடிப்படை உறுப்பினராக மட்டும்தான் வச்சிருக்காங்க. அப்போ எந்த ஒரு பொறுப்புமே கொடுக்காம ஏன் நீங்க வெயிட் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா, இங்க இப்படித்தான் நீங்க தாவேக்கால அப்படிதான் இருக்கணும், தளபதியினுடைய உத்தரவுக்காக நீங்க காத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ இந்த அணுகுமுறையே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்குன்றதுல ரொம்ப வந்து அப்படியே உள்ள குமுறல்ல அவர்கள்லாம் இருக்கிறாங்க. அடுத்த எம்ஜிஆரா அவங்களை ஆக்கலான்னு வந்தோம், எங்களை நீங்க இப்படி ஜோக்கர் மாதிரி ஆக்கி உட்கார வச்சிருக்கிறீங்கிறது அவர்களுடைய புலம்பலா இருக்கு. இப்போ இதுக்கு பேரலா இன்னொரு டீம் வந்து பாத்தீங்கன்னா SP வேலுமணி, CV சண்முகம், KP அன்பழகன், இவர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒட்டு மொத்தமா நம்ம அதிமுகவை கைப்பற்றுறதுக்கான வேலையை பார்க்கணும் அப்படின்றதுக்கான ஸ்கெட்சையும் அப்படி சைடில் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எடப்பாடி அவர்கள் கொடுத்த பதவி, நீங்க கழக அமைப்பு செயலாளர், நீங்க வந்து அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர், இனிமேல் நீங்க மாவட்ட செயலாளர்லாம் கிடையாதுன்னு சொல்லி அவர் வந்து பதவியை மாற்றினதுக்கு அப்புறமா கூட சரி நீங்க சொன்ன மாதிரி செய்யறோம்னு சொல்லி தீரன் சின்னமலை அவர்களினுடைய நினைவு நாளில் போயிட்டு அவர்கள் மரியாதை செலுத்தினாங்க. அதுக்கப்புறமாவும் இவர்கள் சும்மா இல்லாமல் என்ன பண்றாங்கன்னா, எடப்பாடிக்கு எதிராக சில வேலைகளை வந்து பாக்குறாங்க. அது எப்படி பண்றாங்கன்னா, சட்டமன்றத்தில் போயிட்டு எங்களை நீங்க தனி ஒரு அணியா நீங்க வந்து அங்கீகரிக்கணும். அதாவது மானிய கோரிக்கைகள் வரும்போது நாங்களும் அதிமுகன்ற அணியை ஒட்டுமொத்தமா ரெப்ரசென்ட் பண்ணாம நாங்க தனியா எடப்பாடி தலைமையில் ஒரு அதிமுக, எங்களுடைய தலைமையில் அதிமுக, அதை நாங்க SP வேலுமணி தலைமையா CV சண்முகம் தலைமையா நாங்க பாத்துக்கிறோம், ஆனா எங்க தலைமையில நீங்க தனியா வந்து எங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி தாவேக்காவினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்கள்ட்ட போயிட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க. இப்ப சமீபத்துல கூட மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம்னு சொல்லி பார்த்தாங்க இல்லையா,
எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம்லாம். அந்த மரியாதை அப்படிங்கிறது இதுதான். இவர்கள் வந்து தனி அணியங்களை நீங்க கட்டமைங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்டிருக்காங்க. இங்க மட்டும் இல்ல, போன வாரம் எஸ்பி வேலுமணி அவர்களோட டீம் வந்து டெல்லி போனாங்க. டெல்லி போயிட்டு அவர்கள் கேட்ட விஷயம் இதான், எங்களை ஒரு தனி அணியா நீங்க வந்து கட்டமைக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க. எங்களை ஒண்ணு எடப்பாடியை நீக்கிட்டு எங்களை இங்க தலைமை பொறுப்பு கொண்டு வாங்க, இல்ல அதிமுகவுக்குள்ளே எங்களோட தனி அணியா நீங்க இயங்குறதுக்கு நீங்க உதவி பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அவர்கள் பெரிய அளவுல தலையிடல. இப்போதைக்கு நாங்க வந்து அதிமுக தலைமையை பகச்சுக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கைவிட்டுறாங்க. உடனே இவர்கள் என்ன பண்றாங்க, இப்ப தாவேகா கிட்ட போயிட்டு ஆதரவு கேட்கறாங்க. தாவேகால இப்ப சபாநாயகர் இருக்கால ஜே.சி.டி. பிரபாகரன் அவர்கள், சோ அவர் நினைச்சா நம்மளை இது மாதிரி ஒரு தனி அணியா செயல்பட அனுமதிக்க முடியும்னு சொல்லி இப்ப தாவேகா பக்கம் சரண்டர் ஆயிருக்காங்க. ஆனா இவர்களுக்கு ஒரு விஷயம் என்ன புரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய அந்த கழக அமைப்பு செயலாளர் பதவியும் கூட இல்லாம நாளைக்கு ஓரங்கட்டப்படுவாங்க அப்படிங்கிற விஷயம் இன்னும் அவர்களுக்கு புரியல. ஸோ கிட்டத்தட்ட இப்ப கட்சி வந்து பாத்தீங்கன்னா அதிமுகன்ற அந்த ஒரு அமைப்பு முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவரோட கையில மட்டும்தான் இருக்கு. நீங்க ஒருத்தரா வந்து கிளர்ச்சி பண்றவங்க எல்லாருமே ஒண்ணு வெளியேற வேண்டியதா இருக்கு, இல்லைன்னா கட்சிக்குள்ள கொடுத்த பதவியில வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. இவர்கள் வந்து பழைய பதவியை கேட்டுதான் பிரச்சனையே பண்றாங்க. இவர்கள் வந்து மறுபடியும் வந்து நாங்க அதிமுக நாங்க தலைமையா இருக்கணும் அப்படிங்கிற பேச்செல்லாம் ஏன் எடுக்கிறாங்கன்னா, முன்னாடி பறிச்ச மாவட்ட செயலாளர் பதவி அதெல்லாம் வந்து கொடுக்கல அப்படிங்கிறது தான். அது இதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. புதுசா நாங்க ஒருத்தரை போட்டோம் அப்படிங்கிற திட்டவட்டம் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிட்டார். ஸோ இப்போ மறுபடியும் அந்த பதவி கிடைக்காதுங்கிறதுனால சரி நம்மளால முடிஞ்ச அளவு குழப்பத்தை உண்டு பண்ணுவோம்னு பண்ணிட்டு இருக்காங்க. இதனால எங்க போய் நிற்கும் தெரியல. ஒருவேளை இவர்கள் நாளைக்கு பதவியை விட்டு நீக்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்படியே நீக்கி விட்டா கூட இவர்கள் இன்னொரு கட்சியில போயிட்டு தஞ்சம் அடைவதற்கான வாய்ப்புகளும் இல்லை. ஆளுங்கட்சியான தாவேக்காக போலான்னா மரியாதை கிடையாது, எதிர்கட்சியான திமுக போலான்னா அவர்களை சேர்த்துப்பாங்களான்னு தெரியாது. அங்க போனாலும் இவர்களை மக்கள் மதிக்க மாட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுன்னு தெரியாம ஒரு பெரிய சிக்கல்ல தான் இந்த கிளர்ச்சி குழுன்னு சொல்லப்படக்கூடிய எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம் போன்றவர்கள் இருக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பாப்பா எடுத்து நடக்குதுன்னு சொல்லிட்டு நன்றி.